ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாலக் பன்னீர் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாலக் பன்னீர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நான் கூட சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் தான் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா கீரையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கீரை வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கீரை எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். எப்பயுமே கீரை வேக வைக்கிறப்ப ஓப்பன்லேயே வந்துட்டு வேக வச்சிங்கன்னா கீரையோட கலர் வந்துட்டு மாறாமல் இருக்கும். பிளேட் எதுவும் போட்டு மூடி வைக்காமல் நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்துட்டு வேக விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. இது வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பன்னீரை வந்துட்டு நம்ம தாளித்து விட போகிறோம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரே ஒரு வரமிளகா மட்டும் எடுத்திருக்கேன். வரமிளகா நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீரையோடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துட்டு வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாலக் பன்னீர். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா குக் ஆகட்டும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டியாக பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா ஒரு வரமிளகா தான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா குக் ஆனதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வெங்காயமும் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லாவே குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லாவே குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிளேட் போட்டு நம்ம மூடி வேக வைக்கக்கூடாது. ஓப்பன் பாட்லேயே நீங்கள் வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கீரையோட கலர் வந்துட்டு மாறாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலாப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் நான் இன்றைக்கி பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு வாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக மட்டும் நான் இன்றைக்கி பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். க்ரீம் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். இன்றைக்கி நான் க்ரீம் இல்லாததுனால ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு காரம் எல்லாமே கலந்து வந்துட்டு இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் வந்துட்டு தண்ணி சேர்த்துட வேண்டாம், கிரேவி வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு கிரேவி ரிச்சாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வந்துட்டு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பன்னீர் தான். நான் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கிரேவிக்குள்ளே பன்னீர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பீஸாக இல்லாமல் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலாப்பில் மட்டும் கிளறி கொடுங்க. பன்னீர் வேகிறதுக்கு ரொம்பவுமே டைம் எடுக்காது, சட்டுன்னு வெந்துடும். ஸோ மேலாப்பில் மட்டும் கிளறி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாலக் பன்னீர் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே செம்மையாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.